ஒரு இடத்துக்கு வந்தவங்க சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவும், என்னப்பா நீ இந்த வீடியோவை எடுக்கிறியப்பா, ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு சொன்ன அந்த வீடியோ வந்துட்டு பரவலா பரவிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு பதிலடியும் கொடுத்தீங்க. ஸோ அங்க உண்மையிலே என்ன நடந்தது? சிரிச்சுக்கிட்டு இருக்கேனே, நீ எடுக்கிறிய நான் கேட்டேன் பாருங்க. அதையே அவங்க வந்து ஹை நல்ல கண்டென்ட்டா இருக்கே, கரெக்டு தான் இல்லை, போட்டுருவோன்னு போட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம ஊர்ல எப்படின்னா, நம்ம என்ன வேணா செய்யலாம், ஆனா தம்ப்நெயில்ல எது இருக்கோ அதுதான். நீங்க தம்ப்நெயில் போட்டீங்கன்னா அதை நம்புறதுக்கு ஒரு ஆட்டு மந்தை இங்க இருக்கு. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. சமீப காலமாக எந்த ஊக்க நிகழ்ச்சிக்கு யாரும் செலிபிரிட்டிஸ் போனாலோ இல்லை முதலமைச்சர் விஜய் வருவாருன்னு தெரிஞ்சிட்டாலோ உடனே அங்கே ப்ரெஸ்ஸும் நிறைய வந்துடுறாங்க. ப்ரெஸ்ஸை தாண்டி இந்த இன்ஸ்டாவில் ஒன்றரை வீடியோ போட்டு பொழப்பு நடத்துகிற குரூப் வேற வந்துடுது. இவங்க பண்ணுற அலப்பற கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இதை நான் இன்னைக்கு பேசுகிறேன், இதுக்கு முன்னாடி ராதிகா மேடம் பேசிட்டாங்க. ராதிகா மேடம் இல்ல, ராதிகா மேடம் எல்லாம் கூட்டத்துல பயங்கரமா மாட்டிக்கிட்டாங்க. இந்த செல்போன் வச்சுக்கிட்டு ஒரு 4-5 அவதாரங்க அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எப்படின்னா, பேரிகேட் இருக்கு இல்லையா, அவர் இல்லம் இருக்கக்கூடிய வீதிக்குள்ளேயே அவங்களுக்கு அலோடு கிடையாது. நீ யாரு நீ அப்படின்னு கேட்டா பிரஸ் கார்டு கிடையாது அவங்க கிட்ட. வெறும் செல்போன், ஒரு கேமரா, குறைந்தபட்சம் ஒரு கேமரா கூட கிடையாது அவங்க கிட்ட. அவன் வெறும் வர்ச்சுவல் வாரியர். இல்ல ஏன் மேம், தாவேகா கட்சியில் இருக்கவங்க உங்களை குறிப்பா உங்களை அப்படிலாம் இல்லைங்க. அவங்க எல்லாரையும் ஒருத்தர் அப்படிலாம் என்ன மட்டும்லாம் இல்லை. அவங்களுக்கு கிடைச்சவங்க அகப்பட்டவங்களும் அவன் செய்யறான். அவன் புத்தி அது. தாவேக்கால நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அவன் வந்து நல்லவன் இல்லை, அவன் ஒரு அயோக்கிய. அவனை கட்சியில வச்சிருக்கிறது கட்சிக்கு அசிங்கம். தவறு யார் செய்தாலும், அது தாவேக்காவினராகவே இருந்தாலும் அதை தட்டிக்க தண்டனை உண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இந்த மாதிரி ஆட்களை என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்னு நான் பார்ப்பேன். அவன் அங்க போற வர்ற இடத்துல இந்த விஜய் அவர்களுடைய கேம்பெயின்ல அவர் வந்து கேம்பெயின் கிரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரோட்ல எல்லாம் அவர் வரும்போது பார்க்க முடியுமான்னு நிற்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்த ஆட்கள் இவங்க. செல்போனை வச்சுக்கிட்டு யாராவது வருவாங்களா, கார்ல வரும்போது போகும்போது எடுக்கலாமா அப்படின்னு நிற்கிற ஆட்கள். புரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு டெஸ்பரேட் அவங்க? நீங்க தம்ப்நெயில் போட்டீங்கன்னா அதை நம்புறதுக்கு ஒரு ஆட்டு மந்தை இங்க இருக்கு. அவங்களை எல்லாம் வந்து நம்ம எப்படி நினைக்கணும்னா, விஐபின்னு நினைக்கணும். ஒரு விஐபி குரூப் இருக்கு, வேலை இல்லாத பயல், விஐவிபி, விவிஐபி, வேலை வெட்டி இல்லாத பசங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னதும் அவரை பத்தி நீ இல்லாததும் பொல்லாதும் பேசுறிய, அதை நீ 2 நாள் முன்னாடி பேசியிருக்க வேண்டியது தானே. நீ பெரிய மானஸ்தம் வீரன் நான் ஒத்துக்கிறேன். அவர் மகளை பத்தி, அவங்க மகளுடைய பர்சனல் வாழ்க்கையை பத்தி என்னங்க பேச்சு இது? பொய்ய உண்மைன்னு நம்புறாப்படியாக நீங்க கொடுக்கும் பொழுது நீங்க சமூகத்துக்கு செய்யற சேவை என்ன? இதுக்கும் கருத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இல்லாததும் பொல்லாததும் பேசுறது தான் உங்களுடைய கண்டென்ட் கிரியேஷனா? இதை தான் மக்கள் விரும்புறாங்கன்னா அடுத்தது வந்து 4 பேர் வாங்குறான், உடனே அதுக்கு போலாமா? இன்னும் பச்சையா கேட்கட்டுமா, மக்கள் விரும்புறாங்கன்னு சொல்லி உங்க வீட்டுல இருக்கிறவங்களே நீ வெளியே அனுப்புவியாயா? ஊராம் வீட்டு பெண்களை பத்தி பேசுற நீ? கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச கஸ்தூரி மேம் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி, எடுத்தவனே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டீங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு 2-3 நாட்களாக உங்களை பற்றின ஒரு விஷயம் வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு வருது. அதில் என்னென்னா, முக்கியமாக ஒரு இடத்துக்கு வந்தவங்க சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவும், அந்த சிரிச்சுக்கிட்டே வந்தபோது வந்து என்னப்பா நீ இந்த வீடியோவை எடுக்கிறியப்பா, ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு சொன்ன அந்த வீடியோ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் சரி நிறைய இடங்களில் வந்துட்டு அது ஸ்க்ரோலில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பரவலாக பரவிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் ஒரு பதிலடியும் கொடுத்தீங்க. ஸோ அங்கே உண்மையிலே என்ன நடந்தது? இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு, எதிர்பாராத மறைவு. அடிச்சு பிடிச்சி நம்ம எங்கேயோ இருக்கிறோம், நான் பாதி நாள் தமிழ்நாட்டிலே கிடையாது. அடிச்சு பிடிச்சி வந்தா அங்கே போய் எங்களுடைய அஞ்சலிகளை தெரிவிச்சுட்டு நம்ம திரும்பி வரோம். அவருடைய வீடு வந்து அந்த நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் இருக்கு. அங்கே வந்து உள்ளே போகவே முடியாது, பேரிகேட் இருக்கு. ஒரு பெரிய மக்கள் அபிமானத்தை பெற்ற ஒரு கலைஞன் மறையும் பொழுது அங்கே வந்து ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேர் வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் 3 நாளாக அங்கே கூட்டம் இருக்குது. இப்போது சமீப காலமாக எந்த ஊக்க நிகழ்ச்சிக்கு யாரும் செலிபிரிட்டிஸ் போனாலோ இல்லை முதலமைச்சர் விஜய் வருவாருன்னு தெரிஞ்சிட்டாலோ உடனே அங்கே ப்ரெஸ்ஸும் நிறைய வந்துடுறாங்க. ப்ரெஸ்ஸை தாண்டி இந்த இன்ஸ்டாவில் ஒன்றரை வீடியோ போட்டு பொழப்பு நடத்துகிற குரூப் வேற வந்துடுது.
அவங்க வந்து இந்த ரீல்ஸ் போடுவாங்க, ஷார்ட்ஸ் போடுவாங்க. அவங்க ப்ரெஸ்ஸே கிடையாது. அவங்க ஒரு குரூப். இவங்க பண்ற அலப்பறை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இதை நான் இன்னைக்கு பேசுறேன். இதுக்கு முன்னாடி ராதிகா மேடம் பேசிட்டாங்க. ராதிகா இல்ல மேடம் ராதிகா மேடம் எல்லாம் கூட்டத்துல பயங்கரமா மாட்டிக்கிட்டாங்க. திட்டாங்க. இந்த சர்க்கஸை நிறுத்துங்க, இனிமே மீடியாவே அலோவ் பண்ணாதீங்கிற அளவுல அவங்க திட்டிருக்காங்க. ஒரு துக்கம் விசாரிக்க போக முடியல. கேமரா வந்து நம்மள இது பண்ணிட்டே இருக்கு. இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் நாகரிகமா பேசிட்டாங்க. நான் வந்து டேய் பேசின் பிரிட்ஜ் அடியில பிச்சை எடுத்த அப்படிங்கிற அளவுல சைதை தமிழிசை மாத்தி பேசிட்டேன். என்ன நடந்ததுன்னா, நான் உள்ள போறேன், போய் இரங்கலை தெரிவிக்கிறேன், வெளியே வரேன். கார் வந்து எங்கேயோ வச்சிருக்கோம். நாங்க ஒரு ஆல்மோஸ்ட் வள்ளுவர் கோட்டத்துக்கு அந்த பக்கம் வச்சிருக்கோம். ஓகே, அதுக்கு நான் திருப்பி வர்றேன். இப்போ திருப்பி வரும்போது எனக்கு பரிச்சயமானவர்கள் என்னை வந்து பேசுகிறாங்க. அவங்கள பற்றி என்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களுமே பத்திரிகையாளர்கள் தான், ஒரு யூடியூப் சேனல் தான். அவங்க வந்து கூடவே நடந்த இந்த ஏரியா முடிஞ்சு போச்சு, அங்கே கார்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இதுக்கும் அதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அங்கே நீ வந்து இவங்க இந்த உங்களை எடுக்கணும்னே எடுத்தாங்களா உங்களை? இல்ல, இந்த செல்போன் வச்சுக்கிட்டு ஒரு 4-5 அவதாரங்க அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எப்படின்னா, பேரிகேட் இருக்கு இல்லையா, அவர் இல்லம் இருக்கக்கூடிய வீதிக்குள்ளே அவங்களுக்கு அலோடு கிடையாது. நீ யாரு நீ அப்படின்னு கேட்டா பிரஸ் கார்டு கிடையாது அவங்க கிட்ட. வெறும் செல்போன் தான். ஒரு கேமரா, குறைந்தபட்சம் ஒரு கேமரா கூட கிடையாது அவங்க கிட்ட. தே ஹாவ் ஒன்லி செல்போன் இன் தேர் ஹேண்ட். அவன் வெறும் வர்ச்சுவல் வாரியர் அவங்க. நான் அப்படி சொல்றேன்னு நீங்க அப்படி சிரிக்காதீங்க. உண்மையாவே தாவே கட்சியை சேர்ந்த ஒருத்தனோட ரீல், அந்த ரீல வெளியே போட்டது தாவேக்கா. ஆமா ஆமா. இல்ல மேம், நான் கேக்குறேன், ஏன் அது தாவேக்கா ஆட்களா இருக்கணும்? வேற யாராவது? நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. பாவம், அவன் தலையெழுத்து என் வாயில வந்து மாட்டியிருக்கான். இப்போ அவன் தான் என்ன அவன் ஒருத்தன் போட்டிருக்கான், ஒருத்தங்க 2 ரீல் தாங்க போட்டிருக்காங்க. அந்த 2 ரீல தான் மற்றவங்க ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் அங்க என்கிட்ட திட்டு வாங்கினாங்க. என்னங்க, நான் இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், இவங்க வந்து இப்படி எடுக்கிறாங்களே. நான் எனக்கு தெரியல. நான் வந்து அங்க யதார்த்தமா ஒருத்தங்க வந்து பேசுறாங்க. நான் எங்கேயோ இதுக்கும் கே பாக்யராஜ் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இவங்கெல்லாம் ஏன் அங்க சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அதுக்கு மேல அலோடு கிடையாது. அவன் அங்க போற வர்ற இடத்துல இந்த விஜய் அவர்களுடைய கேம்பெயின்ல அவர் வந்து கேம்பெயின் கிரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரோட்ல எல்லாம் அவர் வரும்போது பார்க்க முடியுமான்னு நிற்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்த ஆட்கள் இவங்க. செல்போனை வச்சுக்கிட்டு யாராவது வருவாங்களா, கார்ல வரும்போது போகும்போது எடுக்கலாமா அப்படின்னு நிற்கிற ஆட்கள். புரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு டெஸ்பரேட்? அவங்க கண்டென்ட் ஏதாவது கிடைக்காதான்னு டெஸ்பரேட்டு. சிரிச்சுக்கிட்டு இருக்கேனே, நீ எடுக்கிறிய நான் கேட்டேன் பாருங்க. அதையே அவங்க வந்து நல்ல கண்டென்ட்டா இருக்கே, கரெக்டு தான் இல்லை, போட்டுருவோன்னு போட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம ஊர்ல எப்படின்னா, நம்ம என்ன வேணா செய்யலாம், ஆனா தம்ப்நெயில்ல எது இருக்கோ அதுதான். நீங்க தம்ப்நெயில் போட்டீங்கன்னா அதை நம்புறதுக்கு ஒரு ஆட்டு மந்தை இங்க இருக்கு. அவங்கள எல்லாம் வந்து நம்ம எப்படி நினைக்கணும்னா, விஐபின்னு நினைக்கணும். ஒரு விஐபி குரூப் இருக்கு, வேலை இல்லாத பயல், விவிஐபி, வேலை வெட்டி இல்லாத பசங்க, இப்படி ஒரு குரூப் இருக்கு. அவங்க வந்து இந்த யார் யாரு துக்க நிகழ்ச்சியில எந்தெந்த ஸ்டார்லாம் வந்தாங்கங்கிறத உட்காந்து பார்க்கறதுக்கு ஒரு குரூப் இருக்கு. அவங்க பார்த்தது வந்து இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காகவா? இந்த அம்மா மேக்கப் போட்டு வந்திருக்கு, அந்த அம்மா சேலையில வந்திருக்கு, இந்த அம்மா பாரு முடி சீவாம வந்திருக்கு, விஜய் வந்துட்டாருப்பா, சூர்யா வந்துட்டாருப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா பாக்குறாங்க. அதுவே தவறு. ஒரு துக்கம் நடக்குது. இந்த சினிமாக்காரன் பாருங்க, சினிமாவில் இருக்கிறவங்க இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். இருக்கிற வரைக்கும் எங்களை பற்றி கிசு கிசு சொல்லி, இல்லாததும் பொல்லாததையும் சொல்லி நீங்கள் பொழப்பு நடத்துறீங்க, போய் தொலைங்க. உங்களை சொல்லலை, நான் புரியுது தானே, நான் யாரை சொல்கிறேன்னு புரியுது தானே. சில மஞ்சள் பத்திரிகையாளர்களை சொல்கிறேன், சில மஞ்சள் யூடியூபர்களை சொல்கிறேன், அப்படியே வச்சுக்கோங்க. இறந்தவர்கள் வீட்டில் ஏங்க நீங்கள் இப்படி போய் பிணம் தின்னி பறவை மாதிரி பண்றீங்க? வியூஸ்க்காக நம்ம சில அடிப்படை விஷயங்களை விட்டு கொடுக்க கூடாது. உங்களுக்கு இந்த அருமையான புள்ளி விவரமெல்லாம் 2 நாள் முன்னாடி தெரியலையா? அவர் உசுரோட இருக்கும்போது அவர் முகத்துல எதிர நீ இதை பேசி பார்ப்போம். ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னதும் அவரை பத்தி நீ இல்லாததும் பொல்லாதும் பேசுறிய, அதை நீ 2 நாள் முன்னாடி பேசியிருக்க வேண்டியது தானே. நீ பெரிய மானஸ்தம் வீரன் நான் ஒத்துக்கிறேன். அவர் மகளை பத்தி, அவங்க மகளுடைய பர்சனல் வாழ்க்கையை பத்தி என்னங்க பேச்சு இது? தப்புங்க அது.
பாரதி ராஜா ஐயாவும் பாக்யராஜ் சாரும் வந்துட்டு சொர்க்கத்துல போயிட்டு சூப்பர் ஹிட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசியிருந்தீங்க. அந்த உணர்வு பூர்வமான வார்த்தைகள் அவங்க அவர் அவரோட நான் பாத்தீங்கன்னா பாரதி ராஜா அதையுமே ஒரு சிரிப்புல தான் சொல்லியிருப்பேன். ஆமா சந்தோஷமா தான் நான் அதை சொல்லியிருப்பேன். எனக்கு அது வந்து ஒரு பெருமையா சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்து நியூஸ்ல வந்ததுனால எல்லாரும் கரெக்டா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கும் தவறா வந்து போடலாம் வேணும்னா. இல்ல பாரதி ராஜா ஐயாவோட மரணம் வந்து அவர் ஏதாவது பாதிச்சிருக்குமா? தெரியலங்க. அவங்க இந்த எவ்வளவு மாதிரி க்ளோஸா சடன் இருந்தாங்க? ஹார்ட் அட்டாக் நான் சொல்லட்டுமா? அவர் சடனா ஏன் ஹார்ட் அட்டாக் வந்தது? எந்த மருந்தை சாப்பிட்டாரு? எதுக்காக சாப்பிட்டாருன்னு ஒருத்தன் பேசினான். ஒரு நாதாரி பைய பேசி வச்சிருக்கான். இத ஒருத்தங்க ஹார்ட் அட்டாக் வர்றத கூட ஒருத்தன் சந்தேகத்தை மாடியமா பேசினா நம்ம இதுல எதன்னு சொல்றதுங்க? கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் பாரதி ராஜா அவர்கள் கஷ்டப்படும் உடல் அளவிலையும் மனதளவிலையும் அவர் ரொம்ப வலிகளை அனுபவிச்சாருங்க. ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸா மனோஜ் அவர்களுடைய அகால மரணம் வந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்களுக்குள்ள நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுங்க. அவங்களோட பர்சனல் வலிகளை அவர் வந்து தாங்கிக்கிட்டு இருந்தாரு. வெளியே நமக்கு 2-3 வருஷமா தான் தெரிஞ்சுது. அதை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாருல்ல பாக்யராஜ் அவர்கள். பார்த்துட்டு தானே இருந்திருப்பாரு இந்த நாள் அவர். அதை ஃபாலோ அப் பண்ணியிருப்பாரு தானே. கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகுங்க. நம்ம வந்து உடனே அதனால் இவர் போயிட்டாருன்னு நான் சொல்லலை. பட் ஒருத்தர் போயிட்டாருன்னா அடடா இப்போ அடுத்தது எனக்கும் வயசாகுது அப்படின்ற ஒரு தாட் மனசுக்குள்ளே வராமல் இருக்குமாங்க? இப்போ இவர் போயிட்டாரு, நம்ம படம் பார்க்குறதோட நிற்கல. எனக்கும் வயசாகுது இல்லை, இவருக்கு 73யா அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் 25 வருஷத்துல அவ்வளோ தூரம் நமக்கெல்லாம் ஆயுசு இருக்குமா அப்படின்னு நானும் யோசிப்பேங்க. அதை வந்து எல்லாருக்கும் அந்த யோசனை என்னடா இது அடுத்தது என்னன்னு ஒரு யோசனை வரும். ஆனால் அதனால அவர் போனாருன்னு நினைக்கல. அவர் இப்படி போயிருக்கணும்னு நான் போயிருக்க வேண்டாம். இப்படி எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லாமே அங்கே உண்மையிலே இருக்கும்ல. பாரதி ராஜா அவர்கள் இங்கே வெள்ளை உடையில தேவதைகளை பறக்க விடுவார் இல்லை, அங்கே அவருக்கு அதுக்கு வந்து வேஷம் போடவே தேவையில்லை. உண்மையான தேவதைகளே கிடைப்பாரு. இன்னைக்கு உண்மையான தேவதைகள் எப்படி இருப்பாங்கன்னு பாரதி ராஜா அவர்கள் அங்கே பார்ப்பாரு. அதுக்கு வந்து சரியான திரைக்கதையை பாக்யராஜ் அவர்கள் அமைச்சு கொடுப்பாரு. அங்கே கடவுள் வந்து அதை வந்து பார்த்து ரசிப்பார் இல்லை. அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க மேம், மஞ்சள் பத்திரிகைக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் சொன்னீங்க. எதை வச்சு குறிப்பா அந்த மாதிரி? இல்லைங்க, நிறைய எனக்குன்னு இல்லைங்க, எல்லாருக்கும் நடக்குதுங்க. யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க இப்போ ஏஐ வேற வந்துருச்சு. ரஷ்மிகா மந்தானாவை வந்து ஒரு கவர்ச்சி வீடியோ போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ஏஐல அவ வேற யாரோ முகத்தை வந்து ரஷ்மிகா மூஞ்ச போட்டு அவங்க வந்து அது அலறி போய் போலீஸ் கேஸ் ஆகி போச்சு. அது ஞாபகம் இருக்கா? கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. தீபிகா பதுகோனேக்கு இப்படி எடுத்துட்டாங்க ஃபோட்டோ. அவங்க நல்லா வச்சு செஞ்சாங்க. ஆமாயா, ஐயோ ஓ மை காட், ஆமாம் ஓ மை காட், என்ன ஓ மை காடு தான், நான் பெண் தான், எனக்கு வந்து பெண் உடற்கூறு இருக்கும் தான், உங்கள் அம்மாவுக்கு கூட இருக்கேன்ட்டாங்க. அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிப்போச்சு. பொய்ய உண்மைன்னு நம்புறாப்படியாக நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் சமூகத்துக்கு செய்கிற சேவை என்ன? இதுக்கும் கருத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? மக்கள் இதை தான் விரும்புகிறாங்க, என்டர்டெயின்மெண்ட் விரும்புகிறாங்கன்னா நான் கேட்குறேன், உங்களுக்கு அவ்வளவு வறட்சியா? மூளை கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இல்லாமல் கொஞ்சம் யோசிச்சு இதே இன்ஸ்டால எவ்வளவு அழகழகா கணவன் மனைவி அம்மா பையன் காமெடி வீடியோஸ் போடுறாங்க, டான்ஸ் வீடியோஸ் போடுறாங்க. இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் எவ்வளோ பாசிட்டிவான வீடியோஸ் போடுறாங்க. நான் அதில் நிறைய பேருக்கு ஃபேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோடியெல்லாம் பண்ணுறதெல்லாம் செம்ம அலப்பறையாக இருக்குது, நல்லா தானே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு ஏதாவது செய்யுங்களேன். இல்லாததும் பொல்லாததும் பேசுறது தான் உங்களுடைய கண்டென்ட் கிரியேஷனா? இதை தான் மக்கள் விரும்புகிறாங்கன்னா அடுத்தது வந்து 4 பேர் வாங்குறான், உடனே அதுக்கு போகலாமா? இன்னும் பச்சையாக கேட்கட்டுமா? மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையா நீ வெளியே அனுப்புவியாயா? ஊராம் வீட்டு பெண்களை பற்றி பேசுகிற நீ? எனக்கு நடந்திருக்குங்க. சைடுலேருந்து கேமரா, இந்த கேமரா செல்ஃபோன் வச்சிருக்கிறவங்களை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணுங்க. செல்ஃபோனில் நமக்கு எவ்வளோ நல்லது இருக்குது. வெள்ளத்தும் போது செல்ஃபோன் தான் உதவுது, மாட்டிக்கிட்டா காட்டுக்குள்ளேருந்து செல்ஃபோன் தான் உதவுது. ஆனால் இந்த மாதிரி ஜென்மங்க கிட்டேயும் போய் குரங்கு கையில் பூமாலை மாதிரி நான் யார்கிட்டயும் தமிழிசை மேடம் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், சைடில் எடுத்து வச்சுருக்காங்க ஃபோட்டோ. எப்படிங்க நம்ம வந்து இதை வந்து இது பண்ண முடியும்? போன வருஷம் ஒன்று வைரல் ஆச்சு, ஒரு ஷிஃபான் சாரியில் நான் சைட்லேருந்து எடுத்திருக்கேன். எப்படி தெரியும்?
இப்படியெல்லாம் நம்ம அண்ட் அந்த தம்ப்நெயில் சமந்தா அப்படின்னு போட்டோம், சமந்தா செய்த செயலை பாருங்கள், ஒன்றும் இருக்காது. ஆனால் மக்கள்கிட்ட அந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு உள்ளே கூட போயிருக்க மாட்டாங்க, தம்ப்நெயிலை பார்த்து ஏமாறுவாங்க. கமெண்ட்ரி இன்னைக்கு ஒரு வீடியோ நான் பார்த்தேன் எனக்கே. நடிகை கஸ்தூரி பாக்யராஜ் அவர்களின் துக்க நிகழ்வுக்கு சிரித்தபடி வந்தார். பொய், முழு பொய். அதுக்கு அவங்க மேலே நான் கேஸ் போட முடியும், ஆனால் அதுக்கு அவங்க ஒர்த்தா? இவங்க தான் நாளைக்கு வந்து இதில் ஒருத்தங்க வந்து தாவேகா கட்சியை சேர்ந்த ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கு. இல்லை ஏன் மேம் தாவேகா கட்சியில் இருக்கவங்க உங்களை குறிப்பா உங்களை அப்படிலாம் இல்லைங்க, அவங்க எல்லாரையும் ஒருத்தர் அப்படிலாம் என்ன மட்டும்லாம் இல்லை, அவங்களுக்கு கிடைச்சவங்க அகப்பட்டவங்களும் அவன் செய்கிறான். அவன் புத்தி அது. தாவேக்கால நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அவன் வந்து நல்லவன் இல்லை, அவன் ஒரு அயோக்கிய. அவனை கட்சியில வச்சிருக்கிறது கட்சிக்கு அசிங்கம். ஏன்னா அவன் வந்து ஒரு தற்குறி. இந்த மாதிரி ஆட்களுக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாநாட்டில். தவறு யார் செய்தாலும், அது தாவேக்காவினராகவே இருந்தாலும் அதை தட்டிக்க தண்டனை உண்டுன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஆட்களை என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்னு நான் பார்ப்பேன் மேடம். பாக்யராஜ் சார் அவர் மரணத்துக்கு நமது சிஎம் அவர்கள் அரசு மரியாதை கொடுத்து அவர் வந்து அடக்கம் பண்ணினாங்க. ஸோ நடிகர்களுக்கு இது ஒரு பெரிய பெரிய விஷயம்தான். பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை அப்படிங்கிற மாதிரி அரசு மரியாதை கொடுத்து அவரோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சினிமா உலகுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையாகவும் ஒரு கௌரவமாகவும் நன்றியுடன் நான் வந்து விஜய் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து சர்ச்சையாக சிலர் வந்து எதுக்கு, சினிமாக்காரன் தானே, அவன் நல்லா தானே சம்பாதிச்சாங்க, அவங்க என்ன சமூக சேவையாக பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, சமூக சேவை பண்ணுறவங்களுக்கும் நாம் வந்து கரம் கூப்பி நம்முடைய கௌரவத்தை மரியாதையை செலுத்துகிறோம். எந்த துறையிலையுமே ஒரு முன்னோடியாக விளங்கக்கூடியவர்கள். இப்போது பாக்யராஜ் அவர்கள் வந்து எத்தனையோ பேர் மன கஷ்டத்தோடு தேட்டருக்கு போகும்போது அவங்கள கஷ்டம் மறந்து ஒரு 3 ஹவர் அவங்களுக்கு வந்து சிரிப்பு சந்தோஷத்தை கொடுத்துருப்பார். அவருடைய பத்திரிகையிலேயே அவருடைய குறிக்கோள் வந்து சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். அதற்கு ஏற்ப அவர் நிறைய செஞ்சிருக்காரு. அவர் சமூக பணிகளை செஞ்சிருக்கிறாரு, அரசியல் பணிகளை செஞ்சிருக்கிறாரு. எம்ஜிஆரால் பாராட்டப்பட்ட கலையுலக வாரிசு அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தர். அவருடைய பர்சனல் லைஃப்பில் பல பேருக்கு ஒரு உதாரண புருஷனாக இருந்திருக்கிறாரு. எனக்கெல்லாம் வந்து ஐ அட்மயர் சரண்யா. சினிமாவில் வந்து மகன்கள் வருவாங்க, மகள்கள் நடிக்க வரமாட்டாங்க. தன்னுடைய மகளுக்காக ஒரு அழகான படத்தை எடுத்து லான்ச் பண்ணார். அதெல்லாம் வந்து எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் செட்டருங்க. ஹீரோனா டீக்கா இருப்பான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஹார்மோனிய பெட்டியோட காதல் தோல்வியில் இருக்கிற ஒரு ஆளாக இருப்பான் அப்படின்னு நம்ம கண்ணாடி போட்டிருப்பான், காமெடியாக இருப்பா. இப்படியெல்லாம் எவ்வளவு ட்ரெண்ட்ஸ் அவர் செட் பண்ணியிருக்காருங்க. அந்த ட்ரெண்ட் செட் இங்கே மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவிலிருந்து இந்தியா முழுக்க அவருடைய பேர் தெரிஞ்சது இல்லையா, அமிதாப் பச்சன் வாயிலேருந்து வருது இல்லையா. அப்போது இந்திய சினிமாவுக்கு தமிழ் சினிமாவோட கெத்தை காமிச்சது அது ஒரு சாதனை இல்லையா. அதுக்காக அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கலாம் தானே. ஒரு ஃபேமிலி லைஃப்பில் 1008 ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய இன்றைய பொழுதில் 42 இயர்ஸ் பியூட்டிஃபுல்லாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அருமையான ஃபேமிலி லைஃப்பை வாழ்ந்துருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. அதுலேயும் அவர் சக்ஸஸாக இருக்கிறாரு. ஏன் நம்ம அவர் வீட்டில் வந்து அவரும் லவ் மேரேஜு, பையனுக்கும் லவ் மேரேஜு. எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ். அவர் வந்து எனக்கு அவரை விமர்சனம்னு சொல்லணும்னா அவர் வந்து ஒரு இடத்துல போய் தெலுங்கில் பேசினார் அப்படிங்கிற கான்ட்ரவர்சியை வேணால் நம்ம சொல்லலாம். அதில் கூட அவர் பாசிட்டிவாக தான் சொன்னார். அங்கே போன ஒரு ஃபங்க்ஷனில், அவர் கூப்பிட்ட ஃபங்க்ஷனில் ஆர்கனைசர்ஸுக்கு ஒரு பாராட்டும் விதமாக கம்மா கம்யூனிட்டியை வந்து பாராட்டும் விதமாக உயர்த்தி பேசினார். அது இங்கே ஏன் அதிர்ச்சியாக இருந்ததுன்னா, அவரை தமிழர்னு நினச்ச பலருக்கு வந்து அதிர்ச்சியாக இருந்தது. அவர் ஒன்றும் அதில் தவறு பண்ணதான் நான் நினைக்கல. எனியோ பேக் டு நடிகராக, இயக்குனராக, திரைக்கதை மன்னனாக, இசையமைப்பாளராக, அரசியல்வாதியாக, பத்திரிகையாளராக,
ஒரு நல்ல குடும்பத் தலைவராக சமூகத்தில் அனைத்து விதத்திலையும் சகலகலா வல்லவராகவும் உதாரணமாகவும் இருந்து மறைந்த ஒருவருக்கு தமிழகத்தில் தமிழ்நாட்டின் ஒரு அழியாத படைப்புகளுக்கு சொந்தக்காரருக்கு அரசு மரியாதை கொடுப்பது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க பாராட்டத்தக்க ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன். எதுக்குமே மரியாதையே கொடுக்காத ஒருத்தங்க இருந்தாங்க 5 வருஷம். அவங்களுக்கு யாருக்கா மரியாதை கொடுத்தா பொத்துக்கிட்டு வந்துடும். அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட முடியாது, அந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் பயப்பட முடியாது. இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மிகப்பெரிய தேசிய விருதுகள் வரலையேன்னு நான் வருத்தப்படுறேன். அது வந்திருக்கணும். அந்த அடையாளம் சவுத்துக்கு எப்பவுமே கம்மியாக கிடைக்கும். அவர் வாழ்ந்த தெரு வந்து லேக் அவென்யூவோ லேக் அவென்யூ அப்படிதான் ஏதோ இப்போ இருக்கு. அதுக்கு வந்து இந்த கலாட்டா மூலமாக நான் தமிழக அரசையும் சிஎம் விஜய் சாரையும் கேட்டுக்கிறேன். கே பாக்யராஜ் சாலை அப்படின்னு பேர் வச்சா பொருத்தமா இருக்கும். கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். நன்றி. Attica, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.